இப்ப இந்த இளவட்ட பசங்களுக்கு பொறுப்பே இருக்குதுல. கார் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடுன்னு சொல்றாங்க. ஆனா அதை சுத்தமா வச்சுக்கிறாங்களா? நம்ம கடனை உடனே வாங்கி கொடுத்து அதை பாதுகாப்பா பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை கழுவ மாட்டாங்க, துடைக்க மாட்டாங்க. அதை மாதிரி கொண்டு நம்ம பொருள் வீணா போயிடும், நம்ம தான் சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. அத்தை, நல்ல கதை கேட்க வந்துட்டோம். வந்துட்டீங்களா தங்கம்? வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அம்மா, இன்னைக்கு எங்களுக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை கேட்டேன், அதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த கதையோட பேர் என்ன தெரியுமா? வறுமை. அத்தை, வறுமைன்னு ஒரு கதை இருக்கா? ஆமா தங்கம், வறுமைனா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் இந்த கதை சொல்றேன். அந்த கதையில வர பையன் உங்க வயசு பையன் தான். அதனால அந்த கதையை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மலையடிவார கிராமத்துல ஒரு தம்பதியர் இருந்தாங்க. அவங்களுக்கு ராகுல்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா ரொம்ப வறுமையில இருந்தாங்க. அவங்க வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்களுக்கு உணவா. அந்த மாதிரி தான் அவங்க குடும்பம் போயிட்டு இருந்ததா. ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்களா. ராகுலுக்கு பசியே தாங்கலையா. அவன் என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியலையா. அவன் மெதுவா மலையடிவாரத்தை நோக்கி போனானா. எதுக்குமா? அவன் அங்க ஏதாவது பழங்கள் இருந்தா பறிச்சு சாப்பிட்டு அம்மா அப்பாவுக்கு கொண்டு வரலான்ட்டு போனானா. அவன் மலையடிவாரத்துக்கு போகும்போது அவன் கையில ஒரு பையும் கொண்டு போனானா. ரொம்ப பசியாகுது, எங்க தெரியும், எந்த உணவுமே இல்லையே, என்ன பண்றதுன்னே தெரியல, மயக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு வரையில எதிரில மீனாங்கிற ஒரு பொண்ணு வந்தா. யார் நீ? என்ன பண்ணிட்டு இருக்க இந்த காட்டுக்குள்ள? நானும் தான் உன்னை பார்த்து கேட்கணும். யார் நீ? நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த காட்டுக்குள்ள? எனக்கு ரொம்ப பசியா இருந்தது, அதனால நான் இங்க வந்தேன். ஏதாவது பழங்கள் கிடைச்சா சாப்பிட்டு என் அம்மா அப்பாவுக்கு கொண்டு போலான்னு வந்தேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. பசி மயக்க வர மாதிரி இருக்குது. அச்சச்சோ, பசி மயக்க வர மாதிரி இருக்கா? சரி இருங்க, நான் முதல்ல கொடுக்குற பழத்தை நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு அவ பையில இருந்த அந்த பழத்தை எடுத்து அவனோட பசிய முதல்ல போக்குனாளா. அவ பையில இருக்கிற பழங்களை எடுத்து ராகுலுக்கு கொடுத்தா. இந்த பழத்தை முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொன்னா. அவனும் பைய கீழே வச்சுட்டு அந்த பழத்தை வாங்கி வயிறார சாப்பிட்டான். ரொம்ப நன்றிப்பா, நான் ரொம்ப பசியோட தான் இங்க வந்தேன். நான் திரும்பி வீட்டுக்கு போவேனா கூட தெரியல, அவ்வளவு ஒரு பசியும் மயக்கமும். உனக்கு ரொம்ப நன்றி கடன் நான் பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப சொல்லு, நீ யாரு? சொல்றேன். என் பேரு மீனா. என்னோட குடும்பம் பெரிய கூட்டு குடும்பம். நாங்களும் ரொம்ப வறுமையில தான் இருக்கோம். ஆனா நான் டெய்லியும் இங்கதான் வந்து பழங்களை எல்லாம் பறிச்சுட்டு போய் நானும் என் குடும்பமும் என் தம்பி தங்கச்சியும் சாப்பிடுவோம். அச்சோ, உங்களுக்கு வச்சிருந்த பழத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. எனக்கு பசியோட அருமை என்னன்னு தெரியும். ஏன்னா நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். ஒரு நேர உணவு கூட எங்களுக்கு இந்த பழம் தான். அதனால வறுமையில உள்ளவங்களோட நிலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பசி ஆத்தனது மூலம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசியோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மட்டும் இல்லாம அவங்க நல்ல நண்பர்களாகவும் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு அவங்க அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் ராஜா மெதுவா அவன் தலையை சாச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொன்னானா, நம்ம இனி ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். படிப்பு மட்டும்தான் நம்ம கை கொடுக்கும். நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும். ஆமா, கண்டிப்பா நம்ம நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம கிராமம் மாதிரியே எவ்வளவு கிராமத்துல பசியில வறுமையில இருக்கிற குடும்பம் இருக்கு. அவங்களை எல்லாம் தேடி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். பசியோட அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கதைகளையும் வறுமையோட அருமையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மற்ற கிராமங்களுக்கும் அவங்க கிராமங்களுக்கும் உதவி செய்ய முடிவு செஞ்சாங்களா. நம்ம இன்னைக்கு சாப்பாடு இருக்குதுன்னு அதை உதாசீனமா கீழே கொட்டோம். ஆனா இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு இது தெரியணும். சரி, இந்த கதை மூலம் உங்களுக்கு என்ன புரிஞ்சது? இருக்கிறப்போ எந்த ஒரு பொருளையும் ஆடம்பரமா வீண் பண்ணக்கூடாது. ஏன்னா வறுமை வரும்போதுதான் பசியோட அருமையும் மற்றதோட விளைவுகளும் நம்மளுக்கு தெரியும். ஆமா தங்கம், உண்மைதான். ஆடம்பரமா இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இல்லாத வீட்டுல தான் சாப்பாட்டோட அருமை என்னன்னு தெரியும். அத்தை, மீனா நான் வச்சிருந்த பழத்தை ராகுல் கிட்ட கொடுத்து அவனோட பசிய போக்கணும். அதுல இருந்து தெரியுது, மனிதனையும் அப்புறம் உதவியும் இருந்தா நம்ம எதையுமே சாதிக்க முடியலாம். ஆடம்பர வாழ்க்கை ஒரு அளவுதான். ஆமா தங்கம், எதையுமே நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வரதை உங்களால முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு பொருளா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு அதை கொடுத்துருங்க. அதை வேஸ்ட் பண்ணி தூக்கி போறதுல ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்க போறதில்ல. மத்தவங்களுக்கு அது உபயோகப்படும் போது அது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளோட அவங்க வச்சிருக்காங்களேங்கிற ஒரு சந்தோஷமா நம்மளுக்கு கிடைக்கும். ஆமா அத்தை, எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சது. இனிமேல் இந்த தப்பை நாங்க எப்பவுமே பண்ண மாட்டோம். ஆமா நானும் தான். ஆமா, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு போக இருந்ததை மிச்சத்தை நான் தூக்கி வீச மாட்டேன். இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் இனிமேல் கொடுத்துருவேன். ஆமா தம்மா, அதுதான் நல்ல பழக்கம். அவங்க எவ்வளவு வறுமையில இருக்காங்க, பசியோட அருமை என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்ப நீங்க எல்லாம் போய் ஹோம்வொர்க் செய்யுங்க, நல்லா தூங்குங்க. அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.